விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்பூரவள்ளி கன்று வந்து கோயம்புத்தூருக்கு லோடு ஏற்றுறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து மினிமமாக 500 கன்று தான் கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ அத்தானி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். அந்த லோடு ஏற்றுற வீடியோவை தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலண்ணன் இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்மளுக்கு சக்தி கோபி சைடு எங்கே கன்று வேணும்னாலும் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 500 கண்ணுமே வண்டியில் ஏற்றியாச்சு. இந்த கண்ணெல்லாமே எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா இந்த காட்டில் இருந்தால் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம். ஃபுல் கண்ணுமே இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்களில் வந்து அந்த தார் இருக்கும். தார் இருக்கிற மரத்தில் நம்ம கண்ணை எடுக்க மாட்டோம். தார் வெட்டின மரத்தில் தான் கீழேருந்து இப்போ அல்லக்கண்ணிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் காட்டுக்குள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தார் வெட்டலை. அதனால அதில் இருக்கிற அல்லக்கண்ணில் எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தார் வெட்டினதில் வந்து அதில் வந்து நல்ல ஊக்கமாக பெரிய கண்ணாக இருக்கிறதா பார்த்து தான் இவங்க வந்து தோண்டி எடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே தோண்டி எடுத்துட்டு அது மீதி இருக்கிறத வந்து வெட்டி அப்படியே போட்டிருக்கிறாங்க. 1700 மரம் மொத்தத்தில் இருக்குதுங்க. இதெல்லாம் இது கடைச்சிட்டாரு. ஓ சரிங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தாக்கா பயங்கரமாக இருந்தது காயம். ஓ சரி சரிங்க. இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா தாரோடு இருக்குது. இப்போ இதில் வந்து கீழே இருக்க கண்ணில் இருந்தால் தார் வெட்டினதுக்கப்புறம் எடுப்பாங்க. இப்போ அது என்ன தார் எடுக்கிறதுக்கு கண் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது கண் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுங்கண்ணா எப்படிங்கண்ணது? கண் நம்ம சொந்த ஆட்டில் வைக்கிறோம்னா சரி நாம் இப்படி செலக்ஷன் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்கண்ணா. இப்படி ஒரே சைஸான கண்ணை பார்த்து தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரே சைஸ் கண்ணை பார்த்து தான் எடுத்துகிட்டு வரணும். சரிங்கண்ணா. இந்த மாதிரி இந்த சைஸ் இந்த 3 சைஸையும் வைக்கலாம். ஏன்னா நாளைக்கு அப்போ தான் நம்ம வந்து காய்க்கு வந்து கொண்டுட்டு வர முடியும். ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம ஈடுஞ்சொல்லியுமா நிற்கும். இதில் அப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா ஏதோ 1-2 இந்த சிறுசு வந்தது வந்து மீடியமான கண்ணு வந்து இன்னும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்தது. ஒரே சைஸில் வைக்கும்போது தான் எவ்வளோ காடு வந்து வெட்டாயிருக்கு.